வணக்கம் நேயர்களே. நமக்கு தீபாவளி அப்படின்னு வந்தாலே நம்மளுக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது துணிகளோ, பட்டாசுகளோ, பலகாரங்களோ அப்படிதான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு எத்தனை பேரெல்லாம் முடியாமல் இருப்பாங்க, யாரெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க, யாரெல்லாம் துக்கமாக இருப்பாங்க அப்படின்னு என்னைக்கு அவனால யோசிச்சு பார்த்துறீங்களா? ஆமாம், நானுமே அதெல்லாம் யோசிச்சு பார்த்ததில்லை. ஆனால் ஒரு நேரத்தில் அது நம்ம அந்த வழியை அனுபவிக்கிறப்ப மட்டும்தான் அதோட வழிகளும் அதோட புரிதல்களும் நம்மளுக்கு புரியும். அப்படிப்பட்ட என் வாழ்க்கையிலேருந்து ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த ஒரு கவிதையில் படிக்க போகிறேன். கேளுங்க. தீபாவளி என்றாலே உங்களுக்கு புத்தாடை கிடைக்கும், எனக்கு அப்படி இல்லை. புத்தாடை என்று கிடைக்குமோ அன்றுதான் தீபாவளி. ஆமாம், ஆக்சுவலாக நம்ம ஒரு துணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம நினச்ச உடனே எடுத்துருக்க முடியாது. அதே நம்மளுக்கு ஒருத்தங்க துணியை எடுத்து தராங்க அப்படின்றப்ப அதுவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு தருணமாக மாறும். அந்த மாதிரி தருணத்தை தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காரு எஸ் ராம்குமார் சின்ன பொண்ணு அப்படின்றவங்க இந்த புத்தகத்தை மூலயமா சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்துக்கு பேர் கொட்டி கண்மாய், மறுபதிப்பதிலிருந்து வெளியானது. இப்படிப்பட்ட ஒரு வரிகளை நிறைய இதை போல வரிகளை தொகுத்து கவிதைகளாக கொடுத்துருக்காரு. வேணுன்றவங்க வாங்கி படிச்சு பாருங்க. இதே போல இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். கட் பண்ணிக்கோ.